திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. சித் சபேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம். வல்லிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். மறிவைத்த கரனுக்கு அன்பர் கொடு வரு மலரைச் சிந்தும் வெறிவைத்த களிரும் பாகும் வீட வெங்கணிச்சி வீசி செறிபத்தர் இடையூறீர்ந்து சிவநெறி வழாது செய்யும் எரிபத்தர் இணைத்தாள் உள்ளத்து இருத்தி எம் இடர்கடீர்வாம். எம்பிரான் எரிபத்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் பெரும் கருணையினாலும் குருவருளினாலும் எம்பெருமான் எரிபத்த நாயனாரது குருவருளினாலும் வன்தொண்டர் எமையாண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளது திருவருளினாலும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவருளினாலும் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவருளினாலும் இன்றைக்கு மாசி ஹஸ்தம் எம்பிரான் எரிபத்த நாயனாரது குரு பூஜை தின விழாவிலே எரிபத்த நாயனாரது புராணத்தையும் அதோடு சேர்த்து எரிபத்த நாயனார் புராணத்தை அடிப்படையாக கொண்டு எரிபத்த நாயனார் புராணத்தின் தத்துவார்த்தம் என்ற தலைப்பிலே கொரடாச்சேரி வாலையானந்த சுவாமிகள் அருளிய நூல் அதன் அடிப்படையிலும் எம்பெருமான் எரிபத்த நாயனாரின் புராண சிந்தனைகளை மேற்கொள்வதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. மறிவைத்த கரனுக்கு அன்பர் கொடு வரு மலரை சிந்தும் என்று ஆரம்பிக்கின்ற இந்த துதி, இது எரிபத்த நாயனார் துதியாக கருவூர் புராணத்திலே அமைந்த துதி. எரிபத்த நாயனார் அவர்கள் திருக்கருவூர் என்று இப்பொழுது கரூர் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தலத்திலே திரு அவதாரம் செய்து அந்த எம்பெருமானுடைய திருவடி நீழலை அந்த சாயுஜ்ய முக்தியை அடைந்தவர்கள். பக்தர்களுக்கு வரும் துயர்களை எல்லாம் அது எப்பொழுது நேர இருக்கின்றதோ அந்த நேரத்திலே வந்து அடியார்களது துயரை நீக்குவதில் சிங்கம் போல எழுந்து வந்து துயர் நீக்குபவர் நம்முடைய எரிபத்த நாயனார். முதலில் எரிபத்த நாயனாரினுடைய திருப்புராணத்தை அந்த திருப்புராண சுருக்கத்தை சிந்தித்து விட்டு பின் அதனுடைய தத்துவார்த்தத்தை சிந்திக்கலாம் என்று எண்ணுகின்றோம். எரிபத்த நாயனார் புராணம் திருத்தொண்ட தொகையிலே எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்று போற்றுகின்றார். இலை மலிந்த சருக்கம் என்று அமைகின்ற சருக்கம் திருத்தொண்ட தொகையிலே அமைகின்ற திருப்பாடல் இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் ஏனாதி நாதன் தன் அடியார்க்கும் அடியேன் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன் என்றெல்லாம் வருகின்ற அந்த திருத்தொண்ட தொகையில் அமைந்திருக்கின்ற திருப்பாடலுக்கு ஏற்றவாறு தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைத்த சருக்கம் இலைமலிந்த சருக்கம். இதிலே அருளப்பட்ட வரலாறுகள் எரிபத்த நாயனாரது திருவரலாறு, எம்பெருமான் ஏனாதி நாயனாரது திருவரலாறு, எம்பெருமான் கண்ணப்ப நாயனாரது திருவரலாறு, எம்பெருமான் கலையநாயனாரது திருவரலாறு, எம்பெருமான் மானக்கஞ்சார நாயனாரது திருவரலாறு, எம்பெருமான் அறிவாழ்த்தாய நாயனாரது திருவரலாறு, எம்பெருமான் ஆனாய நாயனாரது திருவரலாறு என்று இவர்களினுடைய சரிதங்களை கூறும் பகுதி இந்த சருக்கம், இலைமலிந்த சருக்கம். இதிலே எரிபத்த நாயனார் முதலாவதாக அமைவது எரிபத்த நாயனாரது திருப்புராணம். இந்த 7 அடியார்கள் இந்த தொண்ட தொகை திருப்பதிகத்திலே திருப்பாடலிலே பாடப்பட்டிருப்பதற்கு ஏற்ப 7 நாயன்மார்களது புராணத்திலே முதலாவதாக எரிபத்த நாயனாரது புராணம் அமைகின்றது. இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன் என்பது அந்த அடிகள். எம்பெருமான் எரிபத்த நாயனாரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய அடி. அப்படி என்றால் இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தற்கு அடியேன். இதில் நம்பி என்பது
அந்த இலை மலிந்த வேல் நம்பி இலை போன்று வடிவு இருக்கக்கூடிய ஆயுதம், அது மழுவாயுதம். அதனை பரசு என்று கூறுவார்கள். அந்த பரசு என்ற மழு ஆயுதத்தை ஏந்திய நம்பி ஆகிய எரிபத்த நாயனாருக்கு நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் ஆகும். இந்த இலை மலிந்த என்று வருகின்றது. இந்த இலை என்பது அது வேலுக்கு அடைமொழி. இலைவேல் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். வேல் என்பது பொதுவாக ஆயுத பெயராக இருந்தாலும் இது இங்கே குறிப்பாக எரிபத்த நாயனார் தம் திருக்கரத்திலே ஏந்தி இருக்கின்ற மழு ஆயுதத்தை குறிக்கின்றது. எனவே இலை போன்ற அந்த வடிவில் இருக்கின்ற மழு, அதனை ஏந்தியவர். அது மலிந்த என்பது புகழ் மலிந்த என்று பொருள் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இலை வடிவதாக இருக்கின்ற புகழ்பெற்ற மழு ஆயுதத்தை ஏந்திய நம்பி என்றால் புருஷர்களில் சிறந்தவர்கள், ஆண்களில் சிறந்தவரை நம்பி என்று கூறுவார்கள். அத்தகைய நம்பியாகிய எரிபத்தர்க்கு அடியேன் என்பது இதனுடைய பொருள் ஆகும். எரிபத்தர் என்பது பெருமானுக்கு அமைந்த காரண பெயர். அடியார்களுக்கு ஏற்படும் இடர்களை எல்லாம் பரசு எரிந்து தீர்க்கும் வகையினால் இறைவனிடத்து பக்தி செய்பவர் என்பது இதனுடைய பொருள். எனவே நாயன்மாரினுடைய இயற்பெயரும் மரபும் முதலிய பிற வரலாறுகள் எல்லாம் இங்கே அதைவிட மேல் நோக்கி அவருடைய இந்த காரண பெயர் புகழ்பெற்று விளங்கி இருக்கின்றது என்று நாம் இங்கே புரிந்து கொள்கின்றோம். எனவே அவருடைய பக்தி செயல் அது அடியார்க்கு ஏற்படும் இடர்களை தன்னுடைய மழு ஆயுதத்தை எரிந்து காக்கும் வகையால் அமைந்த அந்த பக்தியின் சிறப்பினால் அமைந்த செயலினால் அவருக்கு விளங்கிய பெரும் பெயராக, பெருந்தொண்டராக விளங்கியவர். எனவே அவர் இதனை எதை கொண்டு செய்தார் என்றால், அவர் ஏந்திய அந்த மழு ஆயுதத்தினை கொண்டு செய்தார் என்ற அந்த உண்மையும் இந்த தொகை நூலாகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய இந்த பகுதியிலே விளக்கப்பட்டிருக்கின்றது. வகை நூலில் திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் போற்றுகின்றார். ஊர் மதின் 3 அட்ட உத்தமருக்கு என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாடல், ஊர் மதில் 3 அட்ட உத்தமருக்கு என்றோ உரு துயர் தவத்தோன் தார் மலர் பொய்யா வருபவன் தண்டின் மலர் பறித்த ஊர் மலை மேற்கொள்ளும் பாகர் தருணி ஆக்கும் அவனேர் மலி மாமதில் சூழ் கருவூரில் எரிபத்தனே என்று திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் எம்பெருமானை பற்றி பாடி அருளியிருக்கின்றார்கள். இனி விரிநூலாகிய திருத்தொண்டர் திருப்புராணமாகிய பெரிய புராணம், அதிலே திருவரலாறு மிக விரிவாக பேசப்படுகின்றது. தெய்வ சேக்கிழார் பெருமானால் எரிபத்த நாயனார் திரு அவதாரம் செய்த திருத்தலம் கருவூர் என்று அழைக்கப்படக்கூடிய கரூர் தலம். இது கொங்கு நாட்டில் பாடல் பெற்ற 7 திருத்தலங்களுள் ஒன்று. அமராவதி நதியின் வடகரையில் இருக்கின்றது. காமதேனு இங்கே வழிபட்டு வரம் பெற்ற காரணத்தினால் இதன் ஆலயம் ஆணிலை என்று அழைக்கப்படுகின்றது. கருவூர் என்பது ஊரின் பெயர், ஆணிலை என்பது திருக்கோயிலின் பெயர். காமதேனு அங்கே திருப்பேரூர் என்று கோவைக்கு அருகில் இருக்கின்றது. அதிலே பெருமானை அதனால் அங்கே பட்டிப்பெருமான் என்று பெருமானுக்கு திருநாமம். பட்டிப்பெருமானை பூஜித்து அவரது திரு நடனம் கண்டு பின்னர் அவரது அருள் வழியே சென்று இத்தலமாகிய கருவூரை அடைந்து பூஜித்து பேறு பெற்றது என்பது வரலாறு. இங்கே திருவிசைப்பா அருளிய கருவூர் தேவர் கதியடைந்த தலம். அவருடைய திருச்சந்நிதி தனியாக திருக்கோயிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் இருக்கின்றது. இவையெல்லாம் தலத்தினை பற்றிய விசேஷங்கள். இத்தலம் சோழர்கள் முடிசூடும் 5 தலைநகரங்களுள் ஒன்றாக திகழ்ந்த தலம். சுவாமியின் திருநாமம் ஆணிலையப்பர், பசுபதீஸ்வரர். அம்பாள் 2 அம்பாள் சந்நிதிகள், சௌந்தர்ய நாயகி என்றும் கற்பகவல்லி என்றும் 2 அம்பாள் சந்நிதிகள் அமைந்திருக்கின்ற திருத்தலம். இந்த திருத்தலத்திலே இது முதலில் அந்த தலத்தினுடைய மகிமை நம்முடைய திருத்தொண்டர் புராணத்திலே நாம் புராணங்களை எல்லாம் நாயன்மார்களது திரு புராணங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைக்கின்ற மரபு, அந்த நாயன்மார் அவதரித்த திரு நாட்டின் சிறப்பு,
திருநகரத்தின் சிறப்பு, ஆற்று சிறப்பு, வளம், நாட்டு வளம் முதலான அனைத்தையும் பாடி நாயன்மாரினுடைய குலம், மரபு இவைகளையும் பாடி அவ்வாறு தொடங்குவது தெய்வ சேக்கிழார் பெருமானது மரபாக நாம் காண்கின்றோம். அதே போன்று இச்சரிதத்தையும் அமைத்திருக்கின்றார். அனபாய மன்னரது மரபின் வருகின்ற வந்த சோழர்களது தலைநகரங்களுள் ஒன்று கருவூர். அது மிக பழம்பதி. முசுகுந்த சக்கரவர்த்தி ஆட்சி செலுத்திய பதி. அவ்வளவு பழமை வாய்ந்த திருநகரம். இதிலே இறைவர் பசுபதீஸ்வரர் என்ற திருப்பெயருடன் திருக்கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கின்றார். அங்கே இந்த கோயிலிலே நியதியாக இறைவரை வழிபட்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து வருபவர் எரிபத்த நாயனார். அவர் இந்த உலகத்திலே சைவம் ஓங்கும்படியாக ஒழுக்கம் உடையவர். அடியவர்களுக்கு வரக்கூடாத இடையூறுகள் நேர்ந்த பொழுது சிங்கம் போல தோன்றி அந்த இடையூற்றினை நீக்கும் மழுவாயுதத்தை ஏந்தி வருவார். இந்த திருநகரிலே இறைவருக்கு விதிப்படி பூ பறித்து மாலை சாத்தும் திண்ணிய அன்பு கூர்ந்த சிவகாமியாண்டார் என்ற புண்ணிய மறை முனிவர் ஒருவர் இருந்தார். அவர் தம்முடைய வழக்கப்படி அந்த நியதிப்படி ஒரு நாள் வைகரையில் எழுந்து நீராடி வாய்க்கட்டி நந்தவனம் சென்று இறைவனுக்கு ஆன அன்று அலர்ந்த பூக்களை கை பழக்கத்தால் தெரிந்து, ஏனென்றால் அந்த புலர்வதற்கு முந்தைய காலம் மிக இருளாக இருக்கும் அல்லவா? எனவே அந்த இருள் நேரத்திலும் இறைவனுக்கு ஏற்ற அன்று அலர்ந்த மலர்களை பறிக்க வேண்டும் என்றால் அது நெடுநாட்கள் செய்த திருத்தொண்டின் பழக்கமாக அந்த கைப்பழக்கத்தால் அந்த பூக்களை எல்லாம் தெரிந்து கொய்து தாம் கொண்டு சென்ற அந்த பூங்கூடைகளை நிறைத்து அந்த பூங்கூடைகளை கோலிலே தாங்கி மிக்க அன்போடு திரு ஆணிலையாருக்கு சாத்துகின்ற அந்த மரபினை நியதியை கொண்டிருந்தவர். அப்படி ஒரு நாள் அன்றும் கூட அதே போன்று அந்த பூக்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வருகின்றார். அந்த நாள் என்பது மகாநவமிக்கு முந்தைய நாள். அது அஷ்டமி நாள், மகா அஷ்டமி நாள். நாம் புரட்டாசி மாதம் நவராத்திரி என்று வருகின்றது. அந்த நவராத்திரியில் வருகின்ற 8வது நாள் இந்த திரு வரலாறு நிகழ்ந்த திரு அற்புத நிகழ்ந்த நன்னாள். அப்பொழுது அன்றைய தினத்திலே புகழ்ச்சோழ நாயனார் அப்பொழுது ஆட்சி செலுத்தி வந்த மன்னவர். இவரும் 63 நாயன்மார்களுள் ஒருவர். புகழ்ச்சோழ நாயனாரது திருப்புராணம் தனியாக அமைந்திருக்கின்றது. புகழ்ச்சோழ நாயனாரது பட்டவர்த்தனம் என்ற பட்டத்து யானை அன்று அந்த மங்கள விழா கொண்டு அந்த நதித்துறையிலே நீராடி மிக களிப்போடு மதம் பொழிய சென்று ஒரு தெருவிலே முட்டுகின்றது. அதன் மேல் நின்று செலுத்திய பாகர் இருவர்கள் அந்த யானையை அந்த 2 பக்கங்களிலும் ஓடி அதனை நன்கு செலுத்தும் பரிகோல்காரர்கள் 3 பேர். எனவே பாகர்கள் 2 பேர், யானையை செலுத்துகின்ற மற்ற பரிகோல்காரர்கள் 3 பேர். இவ்வாறு செலுத்தி கொண்டு வருகின்ற வேளையிலே அந்த யானை அந்த தெருவில் தனக்கு முன்னே சென்று கொண்டிருந்த சிவகாமி ஆண்டார் அவரை பின்தொடர்ந்து சென்று அவருடைய கையிலே அந்த கோலில் தூங்கிய அந்த பூக்கூடையை பறித்து கீழே சிந்தியது. அதனை கண்டு பாகர் அதனை மிக வேகமாக செலுத்தி கொண்டு சென்றார் அந்த யானையினை. சிவகாமி ஆண்டார் பதைத்து பொங்கி யானையின் பின்னால் போய் தடியினால் அதனை அடிக்க வந்தார். ஆனால் அவருடைய அந்த முதுமை காரணமாக மிக விரைவாக செல்ல முடியவில்லை. எனவே யானையை பிடிக்க முடியவில்லை, அதன் பின்னே தொடர்ந்து செல்ல முடியவில்லை. எனவே அந்த மூப்பின் காரணமாக விரைந்து செல்ல முடியாதவராக நிலத்திலே விழுந்து கையினால் தரையினை அடித்து எழுந்து மிக துன்பத்தால் சிவதா சிவதா என்று இறைவரை நோக்கி அரை கூவி முறையிடுகின்றார். இதனை எதிரே வந்த எரிபத்த நாயனார் கேட்டு மிகவும் கோபம் கொண்டு, அடியாருக்கு யானை வழிப்பகை அன்றோ, அதனை வெட்டி வீழ்ப்பேன் என்று மழுவேந்தி வந்து அந்த இடும்பை செய்த யானை, அந்த துன்பம் செய்த யானை எங்கே சென்றது என்று கேட்கின்றார். இந்த அடியாருக்கு யானை வழிப்பகை என்ற இந்த இடத்திலே சிவகவிமணி ஐயா அவர்கள் மிக விரிவான விளக்கம் செய்து அருளுவார்கள். இந்த யானை என்பது அடியார்களுக்கு வழிப்பகை. எனவே இறைவர் யானையை உரித்த அந்த திருவருள், அந்த அஷ்டவீர செயல்களினுள்ளே அதுவும் ஒன்று, கஜசம்ஹாரமும் ஒன்று என்று இந்த யானை எவ்வாறு வழிப்பகையாக இருக்கின்றது என்று மிக அருமையாக விளக்கி அருள்வார். அப்படி இந்த இடும்பை செய்த யானை எங்கே சென்றது என்று சிவகாமி ஆண்டாரை கேட்க, அதற்கு அவர் அது இறைவருக்கு சாத்தும் பூவை பறித்து சிந்தி பிழைத்து இந்த தெருவழியே தான் போயிற்று, இனி நான் எங்கே பிழைப்பது என்று
சொல்ல எரிபத்த நாயனார் பெரும் நெருப்பும் பெரும் காற்றும் கூடியது போல விரைந்து எழுந்து சென்று சிங்கம் போன்று சென்று யானைக்கு அருகே சென்று மழுவை வீசி அதன் மேல் பாய்ந்து அந்த மேல் நின்ற பாகர் யானையை அது நிலத்திலே அந்த பாகரையும் துன்புறுத்தி அந்த நிலத்திலே அந்த யானையின் பெரிய துதிக்கை அற்று கீழே விழும்படி தன்னுடைய மழுவினால் அந்த யானையின் துதிக்கையை வெட்டி வீழ்த்தினார். அதன் பின்பு அந்த யானையை செலுத்துகின்ற பாகர்கள் 2 பேர், குத்துக்கோல்காரர்கள் 3 ஆக 5 கொன்று நின்றார் எரிபத்த நாயனார். தாயின் தலையன்பின் முன் அச்சம் எதிர்த்து நிற்குமோ? ஒரு தாய் தலையன்பு என்பதற்கு தாயை உதாரணம் கூறுவார்கள். அத்தகைய அன்பு போல அடியார் பெருமக்களிடம் தலையன்பு கொண்டவர் எரிபத்த நாயனார். அந்த தலையன்பின் காரணமாக தாய்க்கு அச்சம் வராது. குழந்தைக்கு நேருகின்ற துன்பத்தை போக்குவதிலே அச்சம் வராது. அது போன்று இது யானையின் இந்த யானை பட்டத்து யானையாக இருந்தால் என்ன, அரசருக்கு வேண்டியதாக இருந்தால் என்ன, அந்த பாகர்கள் உட்பட 5 பேர் அதன் உடன் இருந்தால் என்ன, அது மதம் பிடித்த யானையாக இருந்தால் என்ன என்றெல்லாம் அச்சப்படாமல் அடியாருக்கு இது துன்பம் இழைத்தது, எனவே அந்த யானையின் துதிக்கையை வெட்டி வீழ்த்தி அதனை கட்டுப்படுத்தாத பாகர்களையும் அந்த குத்துக்கோல்காரர்கள் 3 ஆக 5 கொன்று நின்றார் எரிபத்த நாயனார். இவ்வாறு அவர்கள் இறந்து படவே எஞ்சியுள்ளோர் ஓடி அரசரது அரண்மனை வாயிலில் இருக்கின்ற காவலரிடம் பட்டவர்த்தனமும் பாகர்களும் இவ்வாறு இந்த நிலைமைக்கு ஆளானார்கள் என்று சொல்ல, அந்த வாயில் காவலர்கள் அரசருக்கு அறிவிக்கின்றனர். அரசர் அளவில்லாத கோபம் கொண்டார். எனவே யார் செய்தார் என்றும் கேளாமல் உடனே அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு எழுந்து புறப்படுகின்றார். சேனை தலைவர் கட்டளைப்படி 4 சேனையும் வந்து நெருங்க அரசர் ஒரு குதிரையின் மேலே ஏறி யானையும் பாகரும் அந்த இறந்துபட்ட அந்த களத்தை அடைகின்றார். அங்கு பகைவர்கள் யாரையுமே கண்டார் இல்லை. ஏனென்றால் ஒரு அரசரை தலைநகரத்திலே புகுந்து இவ்வாறு அரசரது பட்டத்து யானையை வீழ்த்த வேண்டும் என்றால் அது பகைவர்களின் செயலாக இருக்க வேண்டும். ஆனால் பகை புலத்தார் என்று யாரையும் காணவில்லை. ஆனால் அங்கே ஒரு மழு ஏந்தி இருக்கை உடைய யானை போல நின்ற எரிபத்த நாயனாரை காண்கின்றார். அவர் சிவன் அடியாராக திருக்காட்சி தருகின்றார். எனவே இந்த யானையை கொன்றவர் இவர் என்று எண்ணாதவராய் இந்த யானையை கொன்று வீழ்த்தியவர் யார் என்று கேட்கின்றார். அதற்கு சொல்கின்றார்கள், இந்த யானையை முன் செல்கின்ற இந்த யானையை கொன்ற அவர் இந்த மழு ஏந்திய இவர்தான் என்று எரிபத்த நாயனாரை சுட்டி காண்பிக்கின்றனர். அதற்கு அரசர், அரண் அடியார்கள் பிழைப்படின் அன்றி கொல்லார், பிழைப்பட்டதுண்டு என்று மனத்திலே கொள்கின்றார். அதாவது சிவபெருமானின் அடியவர்கள் அங்கு ஒரு பிழை நேர்ந்தால்தான், சிவ அபராதம் நேர்ந்தால்தான் இவ்வாறு செய்வார்கள். எனவே பிழை யானைகளிடமும் இந்த பாகர்களிடமும் இருக்கின்றது என்று ஏன்னா இவரே மிகப்பெரிய நாயன்மார் அல்லவா என்று மனத்திலே கொண்டு இனி வருகின்ற சேனைகளை எல்லாம் அங்கே நிறுத்தி குதிரையிலிருந்து உடனே இறங்குகின்றார். இறங்கி இந்த மெய்த்தவர் யானை முன் சென்ற போது வேறொன்றும் புகுதாவிட்ட தவமுடையான் ஆனேன் கெட்டேன், இவ்வடியார் இத்தனையும் முனிவதற்கு என்ன பெரிய பிழை நிகழ்ந்ததோ என்று எண்ணுகின்றார். அதாவது இந்த யானை தவறு செய்திருக்கின்றது. அப்படி அந்த யானை தவறு செய்யாமல் அதனை தடுக்கவும் முடியாமல் போனேன். அப்படி தவறு நிகழ்ந்த இடத்து அதனை கேள்விப்பட்டு அந்த தவறுக்கு பிராயச்சித்தமும் செய்ய முடியாதபடி போனேன். நான் கேட்டேன், இந்த அடியார் இவ்வளவு கோபம் படும் அளவிற்கு என்ன பெரிய பிழை நிகழ்ந்ததோ என்று எண்ணுகின்றார். பக்கத்தில் வந்தவர்களை எல்லாம் விளக்குகின்றார். அன்பராகிய எரிபத்த நாயனார் முன் தொழுது சென்றார். ஐயனே, அடியேன் இது அறிந்தில்லேன். அங்கு அடியேன் கேட்டது ஒன்று, அது இருக்கட்டும். இங்கே இந்த யானையின் குற்றத்திற்கு தீர்வு அதனையும் அந்த யானையையும் அந்த பாகரையும் எரிந்ததே, அது போதுமா? அருள் செய்யும் என்று பணிந்து நின்றார். அது கேட்ட எரிபத்தர், சென்னியே, இறைவருக்கு சாத்த சிவகாமியார் கொணர்ந்த திருப்பள்ளி தாமத்தை இந்த யானை இருக்கின்றதை அது பறித்து சிந்தியது. எனவே அதனை துண்டித்து வீழ்த்தேன். யானை தீங்கு செய்யவும் அதனை பார்த்து கொண்டு அதனை விலக்காமல் இருந்த
பாகர்களும் அதனால்தான் இவ்வாறு வீழ்த்தப்பட்டனர். இதுதான் இங்கு நிகழ்ந்தது என்று எரிபத்த நாயனார் கூறுகின்றார். அரசர் மிக அஞ்சி சிவனடியார் தம்மை செய்த இந்த அபராதத்துக்கு தீர்வு இந்த அளவில் அமையாது, இது போதாது, இதற்கெல்லாம் காரணமான என்னையும் கொல்ல வேண்டும். எனவே தங்கள் கையில் உள்ள மங்களம் பொருந்திய மழுவினாலே கொல்ல பெறுவதற்கு அவ்வளவு பெரிய தகுதி உடையவன் நான் அல்லன், அது இதற்கு தக்கது அல்ல என்று கூறி தமது உடைவாளினை உருவி அவர் கையிலே நீட்டுகின்றார். எரிபத்த நாயனார் அதனை கண்டு பயந்து, ஓ கெட்டேன், அளவற்ற புகழாரது அன்புக்கும் அளவில்லாமை கண்டு அறிந்தேன் என்று எண்ணி அவர் தந்த வாளினை வாங்க மாட்டார். இருந்தாலும் அவர் அரசனார் தம்மை தாமே மாய்த்து கொள்வாரே என்று அஞ்சி அதனை தடுக்கும் பொருட்டு அந்த வாளை வாங்கினார். என்னை வாளினால் கொன்று என் பிழை தீர்க்க ஓங்கிய உதவி செய்யும் பேறு இவர்பால் பெற்றேன் என்று அவர் மகிழ்ந்தார். அது கண்ட எரிபத்தர் மேலும் பயந்து யானையும் பாகரும் அடியவும் உடைவாளை தந்து தம்மையும் கொல்லச் சொல்லும் இந்த அன்பருக்கு நான் தீங்கு நினைத்தேன் என்ற எண்ணம் விளைவித்தேன். எனவே அதற்கு முன்னே என் உயிரை போக்கி முடிப்பதே முடிவு என்று கூறி அந்த வாளினை தம்முடைய கழுத்தில் போற்றி அறிய துணிந்தார் எரிபத்த நாயனார். அரசர் அது கண்டு பெரியோர் செய்கை இருந்தபடி இது என்ன என்று கெட்டேன் என்று விரைந்து கூடி வாளையும் எரிபத்த நாயனாரது திருக்கரத்தையும் ஒரு சேர பிடித்துக் கொள்கின்றார். தொண்டர் வருந்தி நிற்கின்றார். அப்பொழுது அளவில்லாத பேரன்பு காரணமாக நேர்ந்த இந்த துன்பங்கள் எல்லாம் தீர்ப்பதற்காக கண்ணுதல் பெருமான் அருளாலே அசரீரி கேட்கின்றது. அன்புமிக்கீர் தொண்டின் நிலையை உலகில் காட்டும் பொருட்டு மலரை யானை சிந்தும் செயல் திருவருளினாலே கூடிற்று என்ற திருவாக்கு ஆகாயத்திலே எழுந்தது. யானையும் பாகரோடு எழுந்தது. எரிபத்தர் வாளினை விட்டு அரசர் பாதத்திலே வீழ்ந்து வணங்கினார். அரசர் அந்த வாளை தூக்கி எறிந்துவிட்டு எரிபத்தரனுடைய திருப்பாதங்களை துதித்து வணங்கினார். இருவரும் எழுந்து அசரீரியாய் எழுந்த திருவாக்கினை துதித்து நின்றார்கள். பூங்கூடையில் மலர்கள் மறுபடியும் நிறைந்தது. அது கண்டு சிவகாமி ஆண்டார் நாயனாரும் வாழ்ந்து நின்றார். உறங்கி விழித்தது போல அந்த எழுந்த யானை, அதனை செலுத்திய பாகர்களும் உடன் எழுந்தார்கள். அவர்களும் யானையின் பக்கம் சென்று சேர்ந்தார்கள். எரிபத்தர் வேண்ட அரசர் யானையினை மேற்கொண்டு யானையின் மேலே ஏறி தமது திருவள்ளர் கோயில் புக்கார். சிவகாமியாண்டார் தம்பிரான் பணி மேற்கொண்டு சென்றார். அரண் அடியார்கள் அரிதற்கு அறியார் என்று வியந்து எரிபத்தர் தமது நியதியான திருப்பணியை தொடருகின்றார். இவ்வாறு எரிபத்த நாயனாரது திருப்புராணம் அமைகின்றது. இதன் பின்னர் பல காலம் இத்தன்மையாகிய வன் பெருந்தொண்டுகள் செய்து வாழ்ந்து நிறைவிலே திருக்கையிலையில் கணநாயகராக விளங்கினார் எரிபத்த நாயனார். எனவே அவ்வாறு இந்த புராணம் அமைகின்றது. எரிபத்த நாயனாரது ஆண்மையும் வளவனார் பெருமையும் இவருக்கு நாளும் அருளும் இறைவனால் தான் அளக்க முடியுமே அன்றி மற்ற யாவர் அளந்தறிய வல்லார் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். இவ்வாறு நாயனாரது சரித சுருக்கம் அமைகின்றது. இனி இந்த நாயனாரது புராணத்திலே இருக்கின்ற தத்துவார்த்த விளக்கம், அதனை கொரடாச்சேரி வாழையானந்த சுவாமிகள் அருளி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த புராணங்கள் எல்லாம் இந்த தத்துவ அர்த்தத்தை நிறைய உடையது என்ற கருத்தினை முன்வைத்து 2 பகுதிகளை எடுத்துக்கொண்டு 2 நூல்களாக செய்தார்கள் என்று இந்த நூலினுடைய முன்னுரையிலே நாம் காண்கின்றோம். ஒன்று இந்த பெரிய புராணத்திலே வருகின்ற எரிபத்த நாயனார் புராணத்திலே அமைகின்ற இதனுடைய தத்துவார்த்தம், மற்றொன்று கந்த புராணத்திலே வருகின்ற வள்ளியம்மை திருமணத்தினுடைய அந்த ஞானார்த்தம் என்று 2 நூல்கள் செய்ததாக அறிகின்றோம். அதிலே எரிபத்த நாயனாரது தத்துவார்த்த புராணத்தினுடைய தத்துவார்த்த விளக்கம் என்பதனை இன்றைய தினம் சிந்தித்தல் என்பது மிகச் சிறப்புடையதாக இருக்கும் என்று எண்ணி சிந்திப்போம். இந்த எரிபத்த நாயனாரது புராணத்திலே வருகின்ற அந்த பாத்திரங்கள் குறிக்கும் தத்துவங்கள் என்பதனை முதலில் அருளுகின்றார் சுவாமிகள். இந்த புராணத்தில் வந்துள்ளவர்களும் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களும் கூட தத்துவங்களை குறிக்கின்றன. முதலிலே இந்த கருவூர் என்ற திருத்தலம் இது சரீரம் என்பதனை குறிக்கின்றது. அதிலே இருக்கின்ற ஆநிலை என்ற திருக்கோயில் அது புருவ மையம் என்ற பசு நிலையை குறிக்கின்றது. இறைவனினுடைய திருநாமம் பசுபதி, அது பசுபதி என்றால் பசுக்களுக்கு ஏற்ற இடம் என்று பொருளை தருகின்றது. சிவகாமி ஆண்டார் என்று திருநாமம் இருக்கின்றதே, அது
சிவப்பிரியையான ஜீவனை குறிக்கின்றது. சிவகாமி ஆண்டார் ஏந்திய புஷ்ப குடலை என்பது மனத்தினை குறிக்கின்றது. அந்த புஷ்ப குடலை தொங்குகின்ற தண்டு அது வீணா தண்டினை குறிக்கின்றது, முதுகு தண்டினை குறிக்கின்றது. அவர் சேகரிக்கின்ற புஷ்பங்கள் அது அஹிம்சாதி அஷ்ட புஷ்பங்களை குறிக்கின்றது. அந்த யானை என்பது ஆணவ மலத்தினை குறிக்கின்றது. யானையை செலுத்திய பாகர்கள் 2 பேர்கள், அவர்கள் இரு வினை. அந்த பரிகாரர்கள் 3 பேர், அந்த யானையை பக்கத்திலே இருந்து செலுத்தின 3 பேர் இருக்கின்றார்களே, அவர்கள் பரிக்கிரக சக்திகள், அதாவது 3 மாயைகள், சுத்த சுத்தாசுத்த அசுத்த மாயைகள். அரச பெருமான் தான் திரோதான சக்தி. எனவே இந்த யானை, பாகர்கள் 2 பேர், பரிகாரர்கள் 3 பேர், பரிகாரர்களின் காரியங்கள், அரசன், இந்த 5ம் சேர்ந்து ஆணவாதி பஞ்ச மலங்கள். எரிபத்த நாயனார் ஞானாசிரியர், அவர் கையிலே இருக்கின்ற மழு அது ஞான வாழ் என்று இந்த புராணத்திலே வருகின்ற ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒவ்வொரு இடங்களும் கூட இந்த தத்துவார்த்த விளக்கத்தை கூறுகின்றன. இதனை சற்று விரிவாக சிந்திக்கலாம். முதலிலே கருவூர் என்பது சரீரம் என்று குறிப்பிட்டாரே, இவ்வாறு குறிப்பிட்ட இந்த 14 செய்திகளை இவ்வாறு வாலயானந்த சுவாமிகள் அருளுகின்றார்கள். இந்த 14 செய்திகளுக்கும் பிரமாணத்தையும் காட்டுகின்றார்கள். உதாரணமாக கருவூர் என்பது சரீரம் என்று சொன்னாரே, அதற்கு பிரமாணம் என்ன என்று வரிசையாக காட்டுகின்றார்கள். இந்த கருவூருக்கு கர்ப்பபுரி என்று ஒரு பெயர் இருக்கின்றது. எனவே கருக்குழியில் அல்லது கர்ப்பத்தில் உற்பத்தியாகின்ற சரீரமே கருவூர் ஆகும். இதனை கருவூர் புராணத்திலிருந்து நிறைய இடங்களிலிருந்து எடுத்து காட்டுகின்றார்கள். ஊர் தனம் கருவூர் அன்னை உதரத்தில் என்று கருவூர் புராணம் 1000 வருகின்றது. இன்னும் பல இடங்களையும் எடுத்து காட்டுகின்றார்கள். இனி அந்த ஆணிலை என்ற திருக்கோயில் என்பது அது பசுக்களின் உறைவிடம். அது ஜீவர்கள் வழிபடுவதற்கு இடமாக கருவூரிலே இருக்கின்ற திருக்கோயில் அது ஆணிலை. அது அந்த கருவிகளோடு கூடிய சகல அவஸ்தையில் அந்த லலாடத்தானத்திலே ஜீவன் இருக்கும். இந்த ஸ்தானமே ஜீவன் சிவனை தியானிப்பதற்கு உரிய இடம் என்று கூறுவதற்கு ஏற்ப அந்த ஆணிலை என்பது லலாடத்தானமாக விளங்குகின்றது. பசுபதி என்று அங்கே உரைகின்ற இறைவர், அது பசுபதி என்பது பசுக்களுக்கெல்லாம் பதி, அதோடு உயிர்களுக்கெல்லாம் உறைவிடம், ஆதாரம், அது சிவம். சிவகாமி ஆண்டார் என்பவர் ஜீவன், அது சிவப்பிரியனான ஜீவன், சிவபெருமான் மேல் அன்பு வைத்த ஜீவன், அதனை குறிக்கின்றது. எனவே சிவனை காமுற்றதனால் அந்த சிவமே இன்பத்தை ஜீவனுக்கு கொடுக்கும் ஆற்றல் உடையது என்று அறிவிக்கின்றது இந்த திருநாமம், சிவகாமி ஆண்டார் என்ற திருநாமம். அதற்கும் கூட பிரமாணங்களை எடுத்து காண்பிக்கின்றார். இனி அந்த புஷ்ப குடலை என்பது மனம். சிவபெருமானை புறத்தை பூஜிப்பதற்கு உரிய புஷ்பங்களை தன்னிடத்தை கொள்ளப் பெறுவது அந்த புஷ்ப குடலை. அதே போன்று அகத்தை பூசிப்பதற்கு உரிய அருள்மயமான புஷ்பங்களை தன்னிடத்திலே கொள்ளப் பெறுவது மனம். எனவே இந்த மனமே புஷ்ப குடலை ஆகும். தன் பேர் இதயமா மலர்கிடை எடுத்தே என்று வெளிபாரதத்திலே வருகின்ற இந்த மனம் என்பது மலர்கள் இருக்கின்ற இடம் என்பதற்குரிய அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுகின்றார். இனி தண்டு என்பது வீணா தண்டம். அந்த புஷ்ப குடலையை தண்டிலே தொங்கவிட்டு வருவது என்பது மனமாகிய அந்த புஷ்ப குடலையை தொங்கவிடப்பட்ட தண்டு, அந்த முதுகுத்தண்டு என்ற வீணா தண்டம். அதிலே மனம் தொங்குவது என்பது வேறு ஒரு பற்று இல்லாது இருத்தல் ஆகும். இந்த வீணா தண்டம் என்பது பல்வேறு கிரந்திகளை இருப்பதாக, சுழிமுனை நாடியை தன்னுடைய கொண்டதாக விளங்குகின்றது. கருவூர் புராணத்திலே எரிபத்த நாயனார் சருக்கத்திலே முரணிய தண்டு என்றும் விஞ்சிய தண்டு என்றும் இது குறிக்கப்படுகின்றது. எரிபத்த நாயனாரது திருப்புராணத்திலே வன் தனி தண்டு என்று இது குறிக்கப்படுகின்றது. எனவே இது வீணா தண்டத்தினை குறிக்கின்றது. இனி புஷ்பம், சிவகாமி ஆண்டார் சேகரித்த புஷ்பம் என்பது அருள்ஞானமயமாகிய புஷ்பங்கள். சிவபெருமானை அகத்தை பூஜிப்பவர்கள் க்ஷமை என்ற அர்க்கிய பாத்திரத்திலே அமிர்தம் என்ற அர்க்கிய ஜலத்தை நிரப்பி க்ஷுப்த சக்தியிலிருந்து பெருகுகின்ற அமிர்தமாகிய பாலை அபிஷேகித்து
புத்தியாகிய குங்குமப்பூ, கற்பூரம், கஸ்தூரி, கோரோஜனை முதலியவைகளோடு கூடிய கலவையினை சாத்தி மனமாகிய ஆதார பாத்திரத்திலே தற்போதமாகிய நிவேதனத்தினை நிவேதித்து பிராணவாயுவினால் மூலாக்னியை ஜுவலிப்பித்து அதனால் அகங்காரம் கர்வங்களாகின்ற தூப தீபங்களை கொளுத்தி, அகங்காரம் என்பது தூபம், கர்வம் என்பது தீபம், அவைகளை கொளுத்தி இறைவருக்கு பணிமாறச் செய்து தன்மாத்திரைகளிலே இருக்கின்ற அந்த கந்தம் என்பது அது பரிமள திரவியங்கள், வாசனை திரவியங்கள். அந்த தன்மாத்திரைகளிலே இருக்கின்ற ஒன்றாகிய ரசம் என்பது ஜலம், ரூபம் என்பது பல வகை தீபங்கள், ஸ்பரிசம் என்பது சாமரை முதலானவைகள், சப்தம் என்பது கீத வாத்தியங்கள் என்று வருகின்றது. அதே போன்று பிருத்திவி என்பது நைவேத்தியத்தையும், அந்த அப்பு என்பது அருந்தத்தக்க ஜலத்தையும், தேயு என்பது கண்ணாடியையும், வாயு என்பது விசிறியையும், ஆகாயம் என்பது தோத்திரங்களையும் கொண்டு இவ்வாறு அந்த சக்தியாதி சக்தி பர்யந்தம் ஸ்திராசனம் பூஜித்து ஆசனமூர்த்தி அந்த அதனிலே அந்த மூர்த்தி மானை எழுந்தருள பண்ணி பிரார்த்தித்து அபிஷேகாதிகளை செய்து ஷோடச உபசாரத்துடன் பூஜையை முடித்து அதன் பின்னர் இந்த அகிம்சை முதலிய அஷ்ட புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜிப்பார்கள் என்று வருகின்றது. எனவே இந்த புஷ்பங்கள் என்பவை அகிம்சாதி அஷ்ட புஷ்பங்கள். அகிம்சை, இந்திரிய நிகிரகம், சாந்தி, தயை, ஞானம், தவம், சத்தியம், பாவனை என்பவைகள் தான் அகிம்சை முதலான அஷ்ட புஷ்பங்கள். இனி அந்த கும்ப பூஜைக்குரிய அஷ்ட புஷ்பங்கள் என்று ஹிருதயம், சிரசு, சிகை, கவச்சம், அஸ்திரம், நேத்திரம், வித்யாதேகம், மூலம் என்று 8 வகை ஆகமங்களிலே கூறப்படுகின்றது. இனி புறபூஜையில் அர்ச்சனைக்குரிய அஷ்ட புஷ்பங்கள் என்பவை அந்த பவாதி நாமங்களாகிய 8 வகை இருக்கின்றது. அவைகளிலே அவைகள் வேறு, இந்த அஹிம்சாதி அஷ்ட புஷ்பங்கள் வேறு. பவாதி எண்வகை நாமங்கள் என்பவை பவன், சர்வன், ருத்ரன், பீமன், மகாதேவன், உக்ரன், சோமன், பசுபதி என்பவை. இனி அது அந்த அஷ்ட புஷ்பங்களை இவ்வாறு அந்த அஹிம்சாதி அஷ்ட புஷ்பங்களே அந்த கூடையிலே நிரப்பப்பட்ட புஷ்பங்கள் என்று அமைகின்றது. இனி அந்த பாகர் இருவருமே யானைகள், அந்த யானைகளை செலுத்துகின்ற பாகர்கள் இருவருமே இரு வினைகள். இந்த யானையானது பாகர்களின் வழியே ஒழுகி தன்னுடைய காரியத்தை செய்யும். எனவே இந்த ஆணவமும் கூட இரு வினைகளை தமக்கு விலகாத துணையாக கொண்டு அந்த இரு வினைகளின் மூலமாகவே அந்த விகற்பம், கற்பம், குரோதம், மோகம் என்றெல்லாம் வருகின்றது இந்த ஆணவத்தின் காரியங்கள் என்று, இவைகளை அது செய்யும். எனவே இந்த 2 பாகர்கள், எனவே அவர்கள் இரு வினைகளாக நல்வினை, தீவினை என்று இருக்கின்றார்கள். பரிகாரகர்கள் மூவர் என்பவர்கள் 3 மாயைகள், சுத்த மாயை, அசுத்த மாயை, சுத்தாசுத்த மாயை என்ற 3 மாயைகள். இந்த அரசன் தான் திரோதான சக்தி. ஏனென்றால் இந்த யானை, பாகர் அல்லவா, இந்த யானை, பாகர், பரிகாரகர் இவர்கள் எல்லாருமே அரசனது ஆணையினாலே தொழிலினை செயல்படுத்துபவர்கள், செய்பவர்கள். எனவே இந்த அரசர் தான் திரோதான சக்தியாக இருக்கின்றார். இந்த யானை என்பது ஆணவ மலம், அது வலிமையாலும் மிக வலிமை உடையது. ஆணவ மலம் வலிமை உடையது. நிறத்தாலும், ஆணவ மலத்தை இருள் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அல்லவா, நிறத்தாலும் யானையின் நிறமும் கருப்பு. பீடு அந்த ஆன்மாக்களை எல்லாம், அந்த ஆன்மாக்களின் அறிவை எல்லாம் மறைக்கின்ற அந்த பீடு, அந்த வடிவம் அது மிகப்பெரிய வடிவம், யானையின் வடிவம். ஆணவமும் கூட வியாபகம் உடையது. எனவே இவ்வாறு இருக்கவே யானையை போன்று ஆணவ மலம். எனவே இங்கு வருகின்ற யானை என்பது ஆணவ மலத்தை குறிக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த அரசர் திரோதான சக்தியாக இருக்கின்றார். அவருடைய வழி இந்த மும்மலங்களும் செயல்படுகின்றன. எனவே திரோதான சக்தியால் தொழில்படுகின்ற இவை அனைத்தும் அவ்வாறு கூறப்படவே அரசன் திரோதான சக்தி போன்று விளங்குகின்றார். இனி இந்த யானை, பாகர், பரிகாரகரின் காரியங்கள், அரசன், இவர்கள் எல்லாம் ஆணவமாதி பஞ்சமலங்கள் என்று அர்த்தம். இனி எரிபத்த நாயனார் ஞானாசிரியர். எரிபத்தர் என்பது ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும், இந்த ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 என்ற இந்த 10ஐயும் எரிந்தவர்.
எரிபத்தர் என்று நாமம் இருக்கின்றதே, இந்த பத்தையும் எரிந்தவர் என்று அவரே ஞானாசிரியர். எரிபற்றர் என்பது எரிபத்தர் என்று மருவியதாக கொண்டால், அந்த எரிபற்றர் என்பது அனாதி பற்றாக உள்ள ஆணவ மாயா கண்மங்களாகிய பற்றுக்களையும் அவைகளின் காரணமாக வருகின்ற பொருட்சார்பு உயிர் சார்பாகிய பற்றுக்களையும் எரிந்தவர் என்று இரண்டாவது அர்த்தம் வருகின்றது, எரிபற்றர் என்று எடுத்துக்கொண்டால். எனவே அத்தகைய பற்றுக்களை எல்லாம் களைந்த அறிவு படைத்தவராக பெரும் குணத்தவராக இருக்கின்றார். எனவே எல்லை தெரிய உண்ணாத ஞானாசிரியரே எரிபத்த நாயனார் ஆவார். நாயனார் என்று சொல்லால் இவருடைய ஞானாசிரிய தலைவர் என்பது அறியப்படுகின்றது. இனி இந்த மழு, எரிபத்த நாயனார் ஏந்திய மழு என்பது ஞான வாழ். பக்குவமுடைய சீடனுக்கு மோட்ச தீட்சையாகிய நிர்வாண தீட்சை செய்யும் இடத்து இந்த ஞான சக்தியே வாளாக இருந்து பாசங்களை எல்லாம் அறுக்கின்றது. எனவே எரிபத்த நாயனாரது திருக்கரத்தின் உள்ள வாளை பழமறை பரசும் தூய பரசு என்றும், விடுசுடர் மழு என்றும், மங்கள மழு என்றும், திவ்ய படை என்றும், திருமழு என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த மழுவே ஞான வாழ் ஆகும். ஞானவாள் ஏந்தும் ஐயர் என்று திருவாசகத்திலும் கூட வருகின்றது அல்லவா? எனவே இவ்வாறு இந்த புராண நிகழ்ச்சிகளின் தத்துவார்த்தங்கள் அமைகின்றன என்று பார்க்கின்றோம். எனவே இந்த எரிபத்த நாயனாரது புராணத்திலே இருக்கின்ற இந்த இவைகளெல்லாம் எவ்வாறு சைவ சித்தாந்தத்திலே கூறுகின்ற தத்துவங்களை விளக்குகின்றது என்று இவ்வாறு பாலயானந்த சுவாமிகள் அருளுகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாம் தொகுத்து கொண்டு பார்த்தோம் என்றால், மாதாவின் கர்ப்பத்தில் உற்பத்தியானமை பற்றி கருவூர் என்பது கர்ப்பபுரி என்று சிறப்பு பெயர் பெற்ற சரீரத்திலே, அந்த கர்ப்பபுரி என்று பெயர் பெற்ற இந்த சரீரத்திலே ஜீவர்களுக்கு உரிய கேவல சகல சுத்த அவஸ்தைகளில் ஜீவர்கள் கருவிகளை நீக்கிய அவஸ்தை கேவல அவஸ்தை, கருவிகளின் பயப்படாத அவஸ்தை சுத்த அவஸ்தை. இந்த இரண்டு அவஸ்தைகளையும் நீக்கி கருவிகளோடு கூடிய சாக்கிர அவஸ்தையிலே ஆநிலை என்று சொல்லப்படக்கூடிய லலாட தானத்திலே ஜீவன் நின்று சிவத்தை காமுறுகின்றது. சிவத்தால் அனாதி முதலே உபகரிக்க பெற்ற இந்த ஜீவன், அனாதி முதலே பெருமான் செய்து வருகின்ற உபகாரங்களை உணர்ந்த ஜீவன், அதன் வடிவமாக சிவகாமி ஆண்டார் எனும் பெரியவர். அவர் அத்தகைய அடியாருக்கு சிவபெருமானது அந்த மேல் அந்த திண்ணிய அன்பு கூர்ந்த அடியாராகிய அவர் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களில் பற்று இல்லாமல் அஹிம்சாதி 8 வகைகளான மயமாகின்ற அஷ்ட புஷ்பங்களை தன்னிடத்தை கொண்டிருக்கின்ற அந்த மனம் என்ற புஷ்ப குடலை, அதனை அந்த கிரந்திகளினுடைய வீணா தண்டத்தினும் அதிலே அந்த தொங்குகின்ற மனம், அதிலே இந்த அஹிம்சாதி அஷ்ட புஷ்பங்கள், இதனை கொண்டு அந்த சேகரித்த அந்த புஷ்பங்களை எல்லாம் அந்த சிவலோகத்திலே இருக்கின்ற அந்த பசுபதியை, பசுக்களுக்கு இடமாக இருக்கின்ற அந்த பசுபதியை இந்த அஷ்ட புஷ்பங்களை வைத்து அர்ச்சிக்க வேண்டும் என்று பேரன்பு கொண்டு வரும் பொழுது, அந்த சிந்தை தெளியும்படி அந்த மாநகரத்திலே அந்த அன்பாகிய அந்த திருக்கருவூர் ஆணிலை என்ற மாநகரத்திலே அப்படி செய்யும் பொழுது அவர் தொடுத்த புஷ்பங்கள் எல்லாம் அந்த அன்பு என்ற நாரில் மனம் என்ற கரத்தினால் அகிம்சாதி புஷ்பங்களை வைத்து அஞ்செழுத்தாகிய மலர்களை தொடுத்து அன்பினால் பிணித்து சிவபெருமானுக்கு சாத்தி தியானித்து கொண்டு வருகின்றார். இது அந்த சிவன் செய்கின்ற காருண்யத்தை உபகாரத்தை எண்ணி சிவபெருமான் மேல் காமுற்ற ஜீவன் செய்யும் அந்த சிவ பூஜை. அவ்வாறு தியானித்து கொண்டு வரும் பொழுது இரு வினைகளாகிய பாகரால் செலுத்தப்பட்டு 3 மாயைகளாகிய பரிகாரர்களை சூழக்கொண்டு திரோதான சக்தியாகிய அரசனது ஆணையினால் நடக்கின்ற இயல்பு உடைய பட்டத்து யானை, அது ஆணவமாகின்ற யானை, அது காலகதியிலே களி மயக்கம் மேலிட்டு சிவபெருமானை தியானிக்கும் சீவனாகிய சிவகாமி ஆண்டாரது அந்த மனத்தை பறித்து, அந்த புஷ்ப குடலையை பறித்து அலைத்து அதில் இருக்கின்ற அருள்மயமான அகிம்சாதி அஷ்ட புஷ்பங்களை சிதறடிக்கிறது. அதனை அறிந்த ஜீவனானது ஆணவத்தை அடக்க முடியாது என்று, ஆணவத்தை அடக்க முடியாமல் அது தன்வசப்படாமல் போகவே அந்த ஜீவன் தனது செயலின்மையை, தனது சுதந்திரமின்மையை
தான் தளர்ந்து இருப்பதை உணர்ந்து தளர்ந்து நின்று அந்த ஆணவத்தின் வலிமையை அழித்து தனக்கு சுகத்தை கொடுக்கும்படி சிவபெருமானை சிவதா சிவதா என்று பிரார்த்திக்கின்றது. அப்பொழுது ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களை துறந்தவரும் அனாதி பற்றாக உள்ள ஆணவமாயா கண்மங்களாகிய பற்றுக்களையும் அவை காரணமாக வருகின்ற பொருட்சார்பு உயிர் சார்புகளாகிய பற்றுக்களையும் நீத்தவரும் அதனால் எரிபத்தர் என்று காரண பெயர் பெற்றவருமான ஞானாசிரியர் இந்த ஜீவனது துன்பத்தை கண்டு இறங்கி அந்த ஞானாசிரியர் பாசங்களை வெட்டி வீழ்த்தும் ஆற்றலுடைய ஞான சக்தியாகிய வாளை உடையவராக வந்து பக்குவத்தில் உதவும் தன்மை அந்த பக்குவத்தில் உதவும் தன்மையாராக அந்த ஜீவன் இருக்கின்றது, பக்குவப்பட்டு இருக்கின்றது. எனவே அந்த ஜீவன் படுகின்ற துன்பத்தை கண்டு இறங்கி தமது கருணையினால் அந்த ஜீவனினுடைய அந்த புஷ்பங்களை எல்லாம், அந்த அகிம்சாதி அஷ்ட புஷ்பங்களை எல்லாம் சிதறடித்து துன்பம் செய்த அந்த ஆணவத்தை தடியும் பொருட்டு தாமாகவே சரீரம் கம்பிக்கும்படி யோக நெறியால் மேலிட்டு நித்தியமாகிய ஆணவத்தினது மறைக்கும் சக்தியினை அறுத்து வினைகளையும் மாயையங்களையும் அழித்து ஜீவனுடைய துன்பத்தை களைந்து நிற்கின்றார் ஞானாசிரியர். இங்கே யானையினுடைய துதிக்கரத்தை வெட்டி வீழ்த்துகின்றார் என்றால் ஆணவ மலத்தின் காரியத்தை அவர் போக்குகின்றார். ஆணவரது சக்தியினை மெலிவடைய செய்து அதனை அமிழ்த்தி வைத்திருக்கின்றார் என்று அதனுடைய அர்த்தம். அதே போன்று இந்த பாகர்களையும் அந்த இரு வினைகள் மாயையங்கள் இவற்றையும் வெட்டி வீழ்த்து விடுகின்றார். இவ்வாறு அந்த ஜீவனுடைய துன்பத்தை களைந்து நிற்கின்றார் ஞானாசிரியர். திரோதான சக்தியானது தனது ஆட்சிக்கு முக்கிய அங்கங்களான ஆணவம் முதலியவைகள் அழிக்கப்பட்டதை அறிந்து அந்த சுழுமுனையை அடைந்து அந்த இடத்திலே ஆணவம் முதலியவைகளை அழித்தவர் சிவபெருமானின் வேறாகாத ஞானாசிரியர் என்று அறிந்து அவரை சிவபெருமான் எனவே கண்டு மலங்களை அழித்ததானது அவருடைய அருட்செயலாகும் என்று துணிந்து, எனவே அந்த ஆசிரியரை அணுகி இந்த மலமாகிய கொடிய செயல்களுக்கு தானும் காரணமாக இருத்தலால் அந்த திரோதான சக்தியினுடைய அந்த அந்த செயல் என்பது மலங்கள் எல்லாம் நீங்கிய இடத்து அந்த திரோதான சக்தியே அருட்சக்தியாக மாறுகின்றது. எனவே அங்கே அரச பெருமானும் வந்து சேருகின்றார் என்று அந்த புராணத்தினுடைய செய்தி அமைகின்றது. எனவே ஜீவர்களினுடைய அன்பு திறத்தையும் அவர்களை ஆட்கொள்ளும் முறைமையினையும் உலகறிய செய்யவே இது நிகழ்ந்தது என்று திருவருள் அங்கே உணர்த்துகின்றது. எல்லோருக்கும் இந்த உலகத்தவர்களுக்கு உணர்த்துகின்றது. அதுதான் அசரீரியான அந்த வாக்கு. எனவே இவ்வாறு நிகழவே ஜீவனுடைய மனத்தில் உத்தம தெய்வீகமான அகிம்சாதி அருள்மயமான புஷ்பங்கள் எல்லாம் மறுபடியும் நிறைய பெறுகின்றது. அந்த புராணத்திலும் கூட அந்த புஷ்பங்கள் மறுபடியும் பூக்குடலையிலே நிறையவே சிவகாமி ஆண்டார் மகிழ்ந்தார் என்று புராணம் வருகின்றது. இந்த மலங்கள் எல்லாம் ஒளிந்து நீங்கவே அந்த மறுபடியும் அந்த அருள்மயமான ஞான புஷ்பங்கள் ஜீவனுடைய மனத்திலே நிறைய பெறுகின்றது. ஆணவம் கண்மம் மாயையங்கள் முன்னே தங்களுக்கு இருந்த மறைக்கும் தன்மை கெட்டு பிரகாசமுடையவனாக மாறி அருள்மயமாக மாறி நிற்கின்றது. அதுதான் அந்த யானையும் பாகர்களும் உயிரெழுந்து வருகின்றார்களே, அது இந்த மாயையங்கள் கண்மங்கள் இவைகள் எல்லாம் அருள்மயமாக நிற்கின்றது என்பதை காட்டுகின்றது. எனவே ஜீவன் அந்த அருள்மய பரவசப்பட்டதை அந்த இருவர்களும் கண்டார்கள். அந்த யானையை செலுத்துகின்ற பாகர்கள் கண்டார்கள். இவ்வாறு திரோதான சக்தியும் ஞானாசிரியரும் திருவருள் ஆணை என அவைகளை கண்டு திருவருளை வாழ்த்திய பின் திரோதான சக்தியாகிய அருட்சக்தியின் பாதத்திலே அடங்கிய ஆணவாதிகளை கண்ட ஞானாசிரியர் அந்த அருள் சக்தியை நோக்கி ஆணவாதிகளை செலுத்தி தனது அருளாட்சியை நடத்தும்படி பிரார்த்திக்கின்றார். எரிபத்த நாயனார் பிரார்த்திக்க அந்த அரசரானவர் யானையின் மேலே ஏறி சென்று தன்னுடைய அரண்மனையாகிய அந்த திரு ஆலயத்திற்கு எழுந்தருளினார் என்று புராணத்திலே பார்த்தோம் அல்லவா. எனவே இந்த ஆணவாதிகளை அந்த இயல்பாக தன்னுடைய அந்த ஆணவாதிகளை எல்லாம் செலுத்தி அருளாட்சியை நடத்தும்படி ஞானாசிரியர் பிரார்த்திக்க அந்த அருட்சக்தியும் அதுவரை திரோதான சக்தியாக இருந்த அதுவே அருட்சக்தியாக மாறி சிவபெருமானின் வேறாகாத ஞானாசிரியரை வணங்கி அவரது ஆணையின்படி அந்த ஆணவமாகிய யானையை செலுத்தி
தனது அருளாட்சியினை தொடர்ந்து நடத்துகின்றது என்று அரசபிரான் தன்னுடைய ஆட்சியை நடத்துகின்ற அதனுடைய தத்துவார்த்தத்தை விளக்குகின்றார். எனவே ஜீவனானது சிவபெருமான் ஞானாசிரியர் வாயிலாக தனக்கு அனுகிரகித்த முறைமையை கண்டு ஆனந்த பரவசமாய் தனது கடமையில் தவிராது தனது தேகாந்தம் வரையில் தியான பரனாயிருந்தே ஜீவன் முக்தனாய் விளங்கியது. அங்கே சிவகாமி ஆண்டார் இந்த திருவருள் அற்புத நிகழ்ச்சிக்கு பின் தம்முடைய தேக பரியந்தம் இந்த திருத்தொண்டினை திருப்பள்ளி தாம திருத்தொண்டினை செய்து வந்தார் என்று பார்த்தோமே. அது எதை குறிக்கிறது என்றால் இந்த ஜீவனானது சிவபெருமான் ஞானாசிரியர் வாயிலாக தனக்கு அனுகிரகித்த அந்த முறைமையினை கண்டு ஆனந்த பரவசமாக தனது கடமையில் தவிராது தனது தேகாந்தம் வரையில் தியான பரனாயிருந்தே ஜீவன் முக்தனாய் விளங்குகின்றது. ஞானாசிரியரும் இவ்வாறு சிவனடி தொண்டை விரும்பிய பக்குவ ஆன்மாக்களுக்கு அனுகிரகித்துக் கொண்டே இருக்கின்றார். ஞானாசிரியரும் இந்த குறிப்பிட்ட ஜீவனுக்கு அருள் புரிந்த பின் இதே போன்று பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கெல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு வருகின்றார் என்றால், அதே போன்று சிவகாமி ஆண்டார் போன்று சிவன் அடியவர்களுக்கு எங்கெல்லாம் துயருற நேருகின்றதோ அங்கெல்லாம் விரைந்து சென்று அந்த துயரை நீக்குகின்றார். ஞானாசிரியரும் அதே போன்று பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு அனுகிரகித்துக் கொண்டு இருந்து சிவபெருமானது ஆக்னையினாலே சிவதாகம் உள்ள ஜீவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்றார் ஞானாசிரியர். அது எம்பெருமான் எரிபத்த நாயனார் திருக்கையிலையிலே கணநாயகராக விளங்குகின்றது. அது எதனை குறிக்கின்றது என்றால், அந்த சிவனுடைய ஆணையின் பேரினாலே சிவதாகம் உள்ள ஜீவர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்றார். அவ்வாறு எரிபத்த நாயனார் திருக்கையிலையிலே விளங்கி கொண்டிருக்கின்றார். இவ்வாறு எரிபத்த நாயனார் திருப்புராணத்தினுடைய ஞானார்த்தம் இவ்வாறு அமைகின்றது என்று கூறி, இவ்வாறு எரிபத்த நாயனாரது புராணத்திலே இருக்கின்ற ஞான செய்திகளை எல்லாம் வாழையானந்த சுவாமிகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள் என்று இவ்வாறு பெரிய புராணத்திலே வருகின்ற ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு சருக்கமும் ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு எழுத்தும் கூட ஞான செய்திகளை தாங்கி நிற்கின்றன. அதையெல்லாம் இன்னும் பல ஆன்றோர்களின் வாயிலாக கேட்டு நாமும் நம்மையும் எரிபத்த நாயனார் காக்க வேண்டும், இந்த சாகரத்திலே இருந்து எடுத்து காக்க வேண்டும். நம்முடைய சிவ பூஜைக்கும் சிவ தியானத்திற்கும் சிவபெருமானது திருவருள் திருப்பணிக்கெல்லாம் இடையூறு நேராதபடி எம்பெருமான் எரிபத்த நாயனாரே துணை நின்று காக்க வேண்டும் என்று அவருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்து சரணடைந்து இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் எரிபத்த நாயனாரது திருவடிகள் போற்றி போற்றி, சிவகாமி ஆண்டார் நாயனாரது திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் புகழ்ச்சோழ நாயனாரது திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி, நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, தெய்வ சேக்குழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, பெரிய புராண உரையாசிரியர் சிவகவிமணி சம்பந்த சரணாலய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா. சித் சபேசா சிவ சிதம்பரம். திருச்சிற்றம்பலம். நன்றி. அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கி நன்றி செலுத்துகின்றோம். சிற்றம்பலம். மிக அற்புதமான விளக்கம். மிக்க நன்றி ஐயா. சிறப்பும் பெருமையும் உடைய மிக சிறப்பான விளக்கங்கள். மிக சிறப்பாக இருந்தது.